வாழ்க்கை என்பது நமக்காக வாழ்வது மட்டுமல்ல, பிறருக்காக வாழ்வதே உன்னதமானது. அகங்காரமில்லாத வாழ்க்கை, புகழை தேடாத மனம். ஆனால் ஆயிரக்கணக்கான வாழ்க்கைகளை மாற்றிய ஒரு அமைதியான சேவையாளர். இவர்தான் அப்துல் ஷாஹுல் ஹமீத். 1947 ஜூன் 26 அப்துல் காதர் உம்மு நசீரா தம்பதியினருக்கு 7 குழந்தைகளில் 3வது மகனாக இலங்கையில் மரபுரிமை பெற்ற கண்டி நகரில் பிறக்கின்றார் அப்துல் ஷாஹுல் ஹமீத். ஆரம்ப கல்வியை கண்டி சென்ட் பால்ஸ் கல்லூரியில் கற்று பின்னர் உயர்தரத்தை கம்பளை ஜாகிரா கல்லூரியில் கற்றார். 1969 முதல் 1974 வரை பேராதனை பல்கலைக்கழகத்தில் புவியியல் சிறப்பு பட்டம் பெற்று பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொருளாதார புவியியலில் முதுநிலை பட்டமும் பெற்றார். சிறு வயதிலிருந்தே அமைதியான குணம், ஆழ்ந்த சிந்தனை, மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற சமூக சேவை மனப்பாங்கு இவர் மாணவராக இருந்த காலத்திலேயே உதித்தது. 1972 கடுகஸ்தோட இஸ்லாமிக் வெல்ஃபேர் சொசைட்டி கியூஸ் NGO-ஆக பதிவு செய்யப்படுகின்றது. இதன் ஆரம்பத்திற்கான விதையை இவர் தூவுகின்றார். கல்வி உதவிகள், விதவை ஏழைகளுக்கான உதவிகள், சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கான உதவிகள், ஹிரா இஸ்லாமிய நூல் வெளியீடு, கணனி ஆய்வுகூடங்கள் அமைத்தல், முஸ்லிம் லேடிஸ் அரபிக் காலேஜ் போன்றவற்றை அமைத்தல் என கியூஸ் என்ற சமூக அமைப்பு மூலமாக இவர் செய்து வந்திருந்தார். பேராதனை பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், வித்யாலங்கா பல்கலைக்கழகங்களில் உதவி விரிவுரையாளராக பணியாற்றினார். பின்னர் முதலாக நைஜீரியாவுக்கு ஆசிரியர் தொழிலுக்காக பயணிக்கின்றார். அங்கு 7 ஆண்டுகள் சேவை செய்து 1988 அமெரிக்காவுக்கு முதற் தடவையாக காலடி எடுத்து வைக்கின்றார். அங்கு USA-யில் ஐக்கிய நாடுகள் சபை பணிகள் யுனைடெட் நேஷன் மிஷனில் பணியாற்றுகின்றார். அமெரிக்காவின் நியூயார்க் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் MSW படித்து பட்டம் பெறுகின்றார். பின்னர் நியூயார்க் சிட்டி சிவில் சர்வீஸில் இணைந்து வெல்ஃபேர் ஸ்பெஷலிஸ்டாக 28 ஆண்டுகள் மாண்புடன் சேவை செய்து ஓய்வு பெற்றாலும் அவரின் சமூக பணியில் ஓய்வு பெறாமல் இன்றும் பயணிக்கின்றார். 1991 வாஷிங்டன் டிசியில் தஸ்மினா என்ற அமைப்பு உருவாகின்றது. தி அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கன் முஸ்லிம் இன் நார்த் அமெரிக்கா என்ற இந்த அமைப்பு இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்காவில் வாழ்கின்ற இளம் நல்லுள்ளங்களால் உருவாக்கப்படுகின்றது. இதன் நிறுவன உறுப்பினர்களில் ஒருவர் தான் அப்துல் ஷாஹுல் ஹமீத். இன்று இந்த அமைப்பு அமெரிக்காவில் மட்டுமின்றி இலங்கையிலும் பல சேவைகள் செய்து வருகின்றது. கல்வி உதவிகளை வழங்குதல், பாடசாலைகளுக்கு கணனி ஆய்வுகூடங்களை வழங்குதல், ஈத் ரமலான் நிகழ்வுகள், ஜகாத் பித்ரா விநியோகம், ரமலான் உணவு விநியோகம், குர்பான் இறைச்சி விநியோகம், பாடசாலை மாணவர்களுக்கான கல்விக்கு தேவையான உதவிகளை வழங்குதல், நாடளாவிய ரீதியில் 108க்கும் அதிகமான குடிநீர் குழாய்களை அமைத்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தல், சுனாமியில் பாதிக்கப்பட்டிருந்த திருகோணமலை பிரதேசத்தில் பள்ளிகளை கட்டுதல், வீடுகளை கட்டுதல், கடைகளை கட்டி கொடுத்தல், மீனவர்களுக்கான உபகரணங்களை வழங்குதல் போன்ற இன்னும் பல சேவைகளை செய்து வருகின்றது இந்த தஸ்மினா என்ற அமைப்பு. அல்ஹம்துலில்லாஹ். அப்துல் ஷாஹுல் ஹமீத் இவர் வெறும் ஒரு அதிகாரி மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் வழிகாட்டி. கல்வியையும் சேவையையும் இரு கண்களாக கொண்டு இறைவனின் பாதையில் தனது வாழ்வை அர்ப்பணித்த ஒரு முன்மாதிரி தலைவர். யா அல்லாஹ், இவர் செய்த ஒவ்வொரு சேவைகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. அதை நீ சதகத்துல் ஜாரியாவாக அங்கீகரிப்பாயாக. இன்று உங்களை நினைவுபடுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம்.